இது என்னுடைய முக்கியமான ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எனக்கு போட்ட மெசேஜு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். ஓகே, கரெக்டாக தானே இது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். பட் நம்ம வந்து சிம்பிளிசிட்டியாக நம்ம வந்து பார்க்கணும், ரொம்ப காம்ப்ளிகேட்டாக பார்க்கணும்னு அவசியமே இல்லை. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 நாளைக்கு தான் கொடுத்துருந்தேன். பட் இந்த 3 ஆக்டிவிட்டியில் ஒரு கம்பெனியோடைய இன்ஃப்ளோ வந்தால் நல்லதாக கெட்டதா, அவுட்ஃப்ளோ கேஷ் வெளியில் போனால் நல்லதாக கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்க தெரியும். அவ்வளோதான். வெறும் பேலன்ஸ் ஷீட்டை மட்டும் டைரெக்டாக பார்க்குறவங்களுக்கு கான்ட்ரவர்சியாக இருக்கும். என்ன வந்து இதில் வந்து ரெவன்யூ இவ்வளோ ஆயிருக்கு, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி தெரியும். செலவு பண்ணாங்கன்னா அது நல்லதுக்கு பண்ணாங்களா கெட்டதுக்கு பண்ணாங்களா? அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் வந்து அது வந்து க்ரீனு அசட்டில் க்ரீன் காட்டுனுச்சா சந்தோஷம், லேபிலிட்டியில் ரெண்டு காட்டுனுச்சு அப்படின்னா அது வந்து அது ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஓவரால் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ கேஷ் ஃப்ளோ வந்து க்ரீனாகவே இருக்குது. லாஸ்ட் ஒரு 3 வருஷமாகவே வந்து எல்லா ஆக்டிவிட்டிலையுமே கேஷ் ஃப்ளோ க்ரீனாகவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் டிவிடெண்டே கொடுக்க மாட்டான். கரெக்டாக நமக்கு அதில் பெனிஃபிட் வந்துருக்காது. ஒன்று, ப்ரைஸும் அப்ரிசியேட் ஆகிருக்காது. ஏன்னா அது ஒரு கான்சர்வேட்டிவ் ஸ்டாக்னெட்டில் போய் உட்காந்துரும். எப்போ நம்ம ரெண்டாக பிரித்து பார்க்கணும். அது ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இது ஸ்டாக்னட்டாக இருக்கா இல்லை ஸ்ட்ரீமிங்காக இருக்கா? ஸ்ட்ரீமிங்கில் இருந்தால் மட்டும்தான் இந்த கேஷ் ஃப்ளோ வந்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் என்ன ஃப்ளக்சுவேஷன் எந்த ஆப்ரேட்டிங்கில், இன்வெஸ்டிங்லையா, ஃபினான்சிங்லையா, ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுக்கு ஓவராலாக பேலன்ஸ் ஷீட்டை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இல்லைன்னா பேலன்ஸ் ஷீட்டு தப்பு அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்குறோம். ஸ்டாக்னட்டாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்ரிசியேட்டே ஆகாது. ஆனால் அது கான்சர்வேட்டிவ் மார்ஜின் சேஃப்டி அப்படிங்கிற அந்த கான்செப்டில் அந்த ஸ்டாக் உட்காந்துருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட கேஷ் ஃப்ளோ இருக்குது, பயப்பட வேண்டியதில்லை. கம்பெனி வந்து அவ்வளோ நஷ்டமாகலாம் ஆகிடாது, நம்மளோட காசு எங்கேயும் போகாது அப்படின்னு நம்ம வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. இப்போ 200 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்கி போகிறோம், 1 லட்ச ரூபாய்க்கு 10 வருஷமாக 200 to 225 ரூபாயிலே இருந்துச்சுன்னா 10 வருஷம் வேஸ்ட்டில் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாது. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்கும் வச்சுக்கணும். கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுக்கணும், அது எஸ்ஐபியாக வச்சுக்கலாம். ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகுமா ஆகாதா, இது க்ரோத் ஆகுமா ஆகாதா, இல்லை இது ஒன்லி கான்சர்வேட்டிவ் தானா, கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இது ஒத்து வருமா அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறதுக்கு இந்த கேஷ் ஃப்ளோவை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டடி பண்ணி வச்சுக்கணும்.